பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என்ன இன்னைக்கு மகளிர் நலம் என்ற தலைப்பில் என்னோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைத்திருக்கிறார்கள். அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோட அனுபவம் என்னன்னா, நம்ம உணவு, தூக்கம் இது ரெண்டையும் ஒரு டயத்துக்கு என்ன சாப்பிடணுமோ, எப்படி சாப்பிடணுமோ, எப்போ சாப்பிடணுமோ, அதே போல் அந்த உணவுகளை சத்து உணவு, சரிவிகித உணவாக சாப்பிட்றது, அப்புறம் நேரத்தோட எழுந்திருக்கிறது, நேரத்தோட தூங்குறது, இது இருந்தாலே உங்களுக்கு இந்த சைக்கிள் நன்னா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் அதை பயன்படுத்தி வருகிறேன். சின்ன வயசுலலாம் பழையது அதெல்லாம் காலம்பரத்தில் ஆரம்பித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு எது தேவை, நமக்கு எது ஒத்துக்கிறது, எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து சாப்பிட்ணும். நம்ம உடல் நலத்துக்கு என்னது, ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரி தேவைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவைன்னா எது வேணாலும் தேவை தான், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம உடலோட கண்டிஷனுக்கு, நம்ம வயசுக்கு ஏற்ற உணவையும் நம்ம சாப்பிடணும். நார்ச்சத்து, நீர்ச்சத்து எல்லாத்தையும் சேர்ந்த உணவை சாப்பிட்டா தான் நமக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. தினப்படி நமக்கு அது ஜெரிமானம் ஆகணும் இல்லையா? அதனால அதுக்கு தகுந்தாப்புல சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உணவே மருந்து அப்படிங்கும்பொழுது நம்ம மெடிசினுக்கு போக வேண்டாம். உணவை பார்த்து இப்போ சளி பிடிச்சானாக்கா மிளகு ஜீரகம் ரசம் வச்சு சாப்பிடு, நீ கற்பூரவள்ளி இலை அதை சாப்பிடுங்க, இல்லை கஷாயம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்ன சின்னதாக இது மாதிரி கைவைத்தியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு உணவு வகையில் சேர்ந்தது தான். எவ்வளோ வெந்தயம், தனியா, இதே மாதிரி வெஜிடேரியன்ஸ் நம்ம அதே மாதிரி மசாலாக்கள்லாம் யூஸ் பண்ணுறது உண்டு. நான்வெஜ் பற்றி எனக்கு தெரியாது. சளியெல்லாம் வராமல் இருக்காது. ஏதோ ஒன்று வந்துருக்கோம், மாற்றி மாற்றி வந்தால் கூட அதை நம்ம கைவைத்தியமாக செலவு பண்ணிக்கலாம். சாப்பாடும் நிறைய சாப்பிட வேண்டாம். உணவே மருந்துன்னு சொல்லும்போது ஒன்று நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்காக உணவை பார்த்து சாப்பிடணும். இன்னொன்று மருந்து மாதிரியும் சாப்பிடணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். மருந்து துளி டேப்லெட் மாதிரி அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒரே வரைக்கும் சாப்பிட்டா ஜெரிமானம் ஆகாது, மூச்சு முட்டும். அப்பப்போ ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவை ஏதாவது கொஞ்சம் 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 அதே மாதிரி பார்த்து சாப்பிடணும். அதுவும் காலை உணவை தவிர்க்க வேண்டாம். ஒரு அரௌண்ட் 8:30, 9க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு இட்லி, ஒரு தோசையாவது ஏதாவது ஒன்று சாலிட் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது. கேஸ் ஃபார்ம் ஆகாத இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஈவினிங் 7:30யோட முடிச்சுடுறது தான் ஜெரிமானத்துக்கு நல்ல வழி. இடைப்பட்ட இதில் நிறைய வாட்டரும் குடிக்கணுங்கிறாங்க டாக்டர்ஸ். எங்கே போனாலும் உடம்பு வறட்சி ஆறுது, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஆகிடுறாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த டயர்ட்னஸ் எதனால வருதுன்னா, நம்ம நிறைய சாப்பிட்ருப்போமா இருக்கும், ஆனால் சரியாக அவனுக்கு தண்ணீர் குடிச்சிருக்க மாட்டோம். தண்ணீர்னா மோர் ரூபமாவோ ஜூஸ் மாதிரியோ ஏதோ எனி ஃபார்ம் நீர்ச்சத்து போராததுனால நமக்கு டயர்ட்னஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது தேவை. மோரோவர் உடம்பு நல்லா தெம்பா ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் நொடி வராமல் ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கணும்னா எந்த வயசாக இருந்தாலும், அந்த வயசுலையும் சரி இந்த வயசுலையும் சரி, சன்லைட் எக்ஸ்போஷர் வேணும். காலம்பரம் ஒரு 1/2 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கணும். வெட்ட வீட்டுக்கு வெளியில் சொந்த வீடாக இருந்தால் வச்சுங்களேன். வெயில் டைரக்ட் வெயில் நம்ம உடம்புல படணும். அதுவும் நம்ம ஸ்கின் மேலே படுறத வெயில் தான் டி விட்டமினை எடுத்துக்கும். அது மூலியமா உடம்புல இருக்கிற அதர் கெமிக்கல்ஸ் அதெல்லாமும் நம்ம சேஞ்சு கிடைக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆன ஒன்று. ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் நான் இப்போ சொன்னேன். நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதை. ஆல்ரெடி இப்போ 60 வயசுக்கு மேலே நமக்குள்ள ஃபீலிங்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா, நமக்கு ஏதாவது வந்துடக்கூடாது, வயசாயிடுச்சு அப்படின்னு ஒன்று. ஏதாவது லேசாக கால் வலிச்ச மாதிரி இருந்தால், ஐயோ கால் வலி வந்துடுத்தோ, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு காலம்பரம் எழுந்திருப்போமா இருக்கும். நம்ம இப்படி வச்சுட்டு தலையை சாய்ச்சுட்டு கையை அடியில் வச்சுட்டு தலையை சாய்ச்சுன்னு படுத்துட்டு இருப்போமா இருக்கும். அதனால இந்த கையில் ரத்த ஓட்டம் சரியா இல்லாத வலிக்குமா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். கை இப்படின்னா, ஐயோ கை இப்படி ஆயிடுச்சு, நமக்கு என்னமோ வந்துருச்சு போல் இருக்கு, இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். அந்த வயசானதுனால வர பயம். யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு வந்துடுத்து, அக்கம் பக்கத்துலையோ நம்ம வீட்லையோ யாருக்காவது வந்துடுத்துனாக்கா, ஐயோ அப்படி வந்துடுத்தே அவங்களுக்கு, நமக்கு வந்துட்டா என்ன பண்ணுறது, அதே மாதிரிலாம் ஒரு பயம் வரும். அதெல்லாம் இயற்கை. நம்ம மாடிப்படி இறங்கும் பொழுது நம்ம எங்கேயாவது தடிக்க விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம். சத்தேரு நான் மெதுவாக வரேன், சரி மெதுவாக வரலாம், நம்ம மனசு செட் பண்ணிக்கணும், நம்ம மெதுவாக போனோம், பயந்துட்டே இறங்கக்கூடாது, இப்போதான் தடுமாறும். அதனால பயப்படவே வேண்டாம், கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நம்மள மிஞ்சி ஒன்றும் வந்துடாது, நம்ம நன்னா தான் இருக்கும். மனசுக்கு நம்ம சொல்றத மனசு கேட்கும், கேட்டு நமக்கு திருப்பி சொல்லும். அதுதான் சைக்காலஜி. நீங்க யாருக்காவது வேணா என்ன ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேளுங்க. கமலத்தில் எந்த எனி சார்ட் ஆஃப் ஹெல்ப் வேணுமா கேளுங்க, உங்களுக்கு பண்ணுங்க, தைரியம் சொல்லுங்க. அது உங்களுக்கு தைரியத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க அதெல்லாம் சொல்லும்போது தான் உங்களுக்கு புரியும். அப்படியே ஏதாவது வந்துருச்சுனாலும் அதுக்கு நிறைய வழிகள் இருந்துருக்கு. அதெல்லாம் டாக்டர்ஸ்கிட்ட போய் காமிச்சோன்னாக்கா அவங்க எதாவது மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. மருந்து மாத்திரை இல்லாத வைத்தியம் பண்ணிக்கிறதுக்குள்ள வழிகளும் இருக்குது, மருந்து மாத்திரையோட வைத்தியம் பண்ணிக்கிற வழிகளும் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறது உங்களோட இஷ்டம். அதுக்கு அலோபதி டாக்டர்கிட்ட போனால் பக்கத்தில் காசை கொடுத்தா டாக்டர் பார்க்க போகிறாரு, ஒரு டெஸ்ட் எழுதி கொடுப்பாரு, எடுத்துகிட்டு ஒரு மாத்திரை இன்ஜெக்ஷன், அப்புறம் அடுத்த வாரம் வாங்க, 15 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் அது ஒரு பார்ட்டு. நான் நிறைய பேரோட பழகிறதுனால அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அதெல்லாம் விதவிதமாக இருக்காங்க. அதனால செலவு பண்ண முடியாத இருக்கும். ஸோ கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவங்க இதுமாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இருந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அலோபதி அது தனியாக இருந்துகிட்ருக்கு. இதில் ஆயுஷ்னு சொல்லிட்டு ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோதெரப்பி, யுனானி, சித்தா,
ஹோமியோபதி அதெல்லாம் சேர்ந்தது தான் ஆயுஷ்னு சொல்கிறது. இன்ஜெக்ஷன்லாம் அதில் கிடையாது. இப்போ அலோபதிங்கிறவங்க வந்து ரிசல்ட்டை ட்ரீட் பண்ணுவாங்க. எங்கேயாவது வலினா வலி இல்லாத இருக்கிறதுக்கு வலி இல்லாத மாத்திரை கொடுக்கறது அதேமாதிரி எதோ பண்ணுவாங்க. பட் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க ஆயுஷில் அவங்க நினைக்க ரூட் காஸை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன, எதனால இது வந்தது, அதோட காசை ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். இந்த வே அதெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே இருக்கும். ஏதோ ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று இருக்கும். ஆயுர்வேதா இருக்கும், லட்டாசிதா இருக்கும், ஏதோ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் எல்லாமே அவைலபிள். அடுத்தது முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, சோமனி இது இருக்கும்போது அங்கங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த போல நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்னோட அனுபவம் என்னன்னாக்கா யோகா அண்டு நேச்சுரோதெரப்பி. நான் கொஞ்சம் அதில் லெக்சர்லாம் கேட்டு அதில் ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டு என்னோட எயில்மெண்ட் வந்து இப்போ எனக்கு ஒன்றும் எயில்மெண்ட் ரொம்ப பெருசாலாம் வந்தது கிடையாது. நான் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் கிராமத்து லைஃபு ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு இயல்பான லைஃப் வாழ்ந்துட்டதுனால பெரிய நோய் நொடிகள்லாம் ரொம்ப வந்தது கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, அதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாமே சொன்னாங்களே, எனக்கு அதுவும் புரியல. அதுவும் கூடிய வரைக்கும் கேர்ஃப்ரீயாக இருக்க பார்ப்பேன். ஏதோ அதையும் தாண்டி ஒரு 2001 ஆண்டு மாஸ்டர் செக்கப். இப்போ எல்லாருக்குமே என்ன 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தான் மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டானாக்கா நமக்குள்ளேயே என்ன இருக்குது இல்லைங்கிறது ஓரளவு தெரியும். அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி 4-5 தடவை மாஸ்டர் செக்அப்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றுமே இல்லை. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சு பண்ணும்போது லைட்டாக சுகர் மட்டும் பார்டரில் இருக்குன்னு வந்தது. அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு தான் நான் போனேன். அப்போ வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ்லாம் இருந்தது. சரி நம்ம சோம்பலாம் வீட்டில் உட்காந்துருக்கோம், ஆக்டிவாக இருந்தோம். இப்போ வந்து சும்மா வீடு உண்டு வேலை உண்டு அவ்வளோதான். இப்படி இருக்கிறதுனால நம்ம வே ஆஃப் லைஃப் மாறினதுனால நான் நினச்ச போதெல்லாம் சாப்பிட்டுருக்கோம், நினச்ச போதெல்லாம் தூங்குகிறோம். ஒரு ரெகுலாரிட்டி இல்லை லைஃபோட அந்த பாத்தில் அப்படின்னு நமக்கு ஏதோ ஒரு வேரியேஷன் போடுறதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது சீரியஸாக நடத்துக்கல. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிக்கணும்னு உள்ளூர போய் தோணுது. பட் மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரியறது வெயிட்டு ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன்டு. ஏதோ 1-2 கேஜி தான் குறைஞ்சிருந்ததே தவிர மற்றபடி கரெக்டு. ஆனால் எனக்கு வந்து ஹை சுகர், ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், அப்புறம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி அது நிறைய பேருக்கு இருக்காங்க. எனக்கும் அது இருந்தது. அது பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் இல்லை, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இந்த இதெல்லாம் இல்லை. பட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு அதேமாரி காமிச்சு கொடுத்தது. நான் நேச்சுரோபதிக்கு போனேன். அலோபதிக்கு போயிட்டு மாத்திரை வாங்கிச்சிருந்தேன். அப்புறம் தான் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணோம். அங்கெல்லாம் போயிருக்கேன். நம்ம யாருக்கோ தேவைப்பட்ட போது போய் அங்கெல்லாம் இது பண்ணி அதை பற்றி 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப எனக்கு அங்கே அப்புறம் அதே ஞாபகம் வந்தது. அங்கே போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க கொஞ்சம் அலாமிங்காக தான் இருந்துருக்கு, இது மட்டும் போருமா என்னன்னு தெரியல, வந்து மாத்திரையும் சாப்பிட்டு இதையும் சைட் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாமோ அப்படி தான் சொல்கிறது உங்கள் ரெக்கார்டு அப்படின்னா. மாத்திரை சாப்பிட்டேன்னா அது வந்து பெரனியலாக சாப்பிட்ணும், லைஃப் லாங் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆகிடும். அப்பப்போ டெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. நான் மாத்திரை சாப்பிட்ற டைப்பே கிடையாது, இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. நீங்கள் இதை தான் நம்பி வந்தீங்கன்னு சொன்னால் 1 வாரம் 10 நாள் பார்க்கலாம், அதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம். பட் ஆனால் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நாங்கள் சொல்கிறத. அப்படி இருந்து பார்ப்போம். அது இல்லாட்டனா நீங்கள் வந்து மாத்திரை எடுத்துக்க முடியாதான் இருக்கும் அந்த சூழ்நிலை. சைடில் தான் இப்போ யோகா நேச்சுரோபதி ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். எதுக்கு சொல்ல, கான்ஃபிடென்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ அழகாக டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்க. காலம்பரையிலேருந்து 6 மணிலேருந்து ஆரம்பித்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் என்னென்ன சாப்பிட்ணும், எப்பப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொன்னி அதை ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணினேன். ப்ளஸ் ஒரு 35 days நான் எவ்ரிடே வந்து அவுட் பேஷண்ட்டாக அங்கே போனேன். ஒரு சில சார்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் நமக்கு என்ன தேவையோ அதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் சொல்லி தருவாங்க. லாட்ஸ் ஆஃப் தெரப்பீஸ்லாம் உண்டு. உணவு பழக்கத்தில் இதேமாரி மாற்றம் நான் சொன்னேன் இல்லையா, அதேமாரி அந்த 3 தான் அவங்க ஃபாலோ பண்ணுறது. இந்த தெரப்பீஸ்ன்னு சொல்லும்போது அங்கே போனால் தான் அது நமக்கு கிடைக்கும். எக்ஸசைஸ் சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் நிறையா ஒரு 10 சிட்டிங் 5 சிட்டிங் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் அதை கொஞ்சம் நிறையா தடவை பண்ணிக்கலாம். ஒரு ½ hour 1 hour அது பண்ணிக்கலாம். அந்த உணவு பழக்கமும் அதுமாரி பண்ணலாம். ஆனால் தெரப்பீஸுங்கும் போது களிமண் தெரப்பி, தண்ணியில் உட்கார்ந்த குளியல், அமிர்ந்த குளியல், அக்கு ப்ரெஷர், அக்கு பஞ்சர், அப்புறம் காந்த தெரப்பிலேயே ஒரு 2 தினசு, சீடு தெரப்பி, லைட் தெரப்பி, நீராவி குளியல், வாழை இலை குளியல், ஃபுல் பாடி களிமண் தெரப்பி, அதுமாதிரி சோ மெனி தெரப்பிஸ் அங்கே அவைலபிள். ஒரே இடத்துல எல்லாமே அவைலபிள் யோகா நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டில். அது உங்களுக்கு என்ன தேவையோ அது அந்தந்த தெரப்பிஸை அவங்க ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் தெரப்பி, பேக் சைடில் வந்து ஐஸ் கட்டி வைப்பாங்க, மேலே படுத்திருந்தபடி ஹாட் வாட்டர் பேக் வைப்பாங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. ஆக்சுவலி 10 monthsக்குள்ள நான் வந்து முதல்ல எனக்கு 9.5 HbA1c இருந்தது. 10 monthsக்குள்ள நான் 6.8க்கே வந்தது எனக்கு. அப்போ இம்மிடியேட்டாக நாங்கள் 35 days பண்ணோம். அதுவும் கொரோனா ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு 2nd ஃபேஸ் ஆரம்பிக்கிறது அந்த பீரியட். அது
நான் போயிட்டு இருந்த போது. அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வர தேவையில்லை, எவ்ரி வீக் டெஸ்ட் எடுத்தேன். அதை 3 months ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. பட் எவ்ரி வீக் நான் போய் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டேன். இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் அண்ட் HbA1cலாம் 3 months ஆவரேஜ் ஒன்ஸ் இன் எ வீக்கே எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அது வந்து அதில். பட் டாக்டர்ஸ் வெரி அஸ்டானிஷ்டு, வெரி சர்ப்ரைஸ்டு. எப்படி வித்தவுட் டேக்கிங் எனி டேப்லெட் எப்படி உங்களுக்கு இதுமாரி சேஞ்ச் வருது வந்து ரொம்ப எங்களுக்கு அதிசயமாக இருந்துருக்கு. அவங்க ரெக்கார்டை கொடுங்க எங்களுக்கு ட்ரைனிங் சென்டரில், நாங்கள் அவங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டோம், அதை வந்து நாங்கள் லெசன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதிசயப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 35 days ஆனப்புறம் தான் எனக்கு கேட்ராக்ட் வந்தது. அதுக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியிருந்தது. அதுக்குள்ளே கொரோனா வந்தது. நல்லா வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுது. அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் நிறையவே வந்துட்டீங்க, நீங்கள் இன்னும் போகிறோம், நீங்கள் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, வீட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னப்புறமும் நான் 1 வாரம் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் 35 days ஆச்சுங்களேன். ஒரு 25 நாளுக்குள்ளேயே அவங்க வந்து நீங்கள் வந்தது போகிறோன்னே எனக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்னோடய வாழ்க்கையிலேருந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நல்ல கான்ஃபிடென்ட்டாக நம்ம போகணும், நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும்னு. நான் யாரையும் துணைக்க அழிச்சுன்னு போகலை, நானே தான் போனேன். நமக்கு கை கால் இருக்குது, நடக்கிறதுக்குள்ள தெம்பு இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அங்கே போய் டாக்டர் எனக்கு ஒன்றுமே இல்லை டாக்டர், அது ரீடிங்கில் இப்படி காமிக்கிறது, அது பொய்யா மெய்யா தரலையேங்கிறேன் டாக்டர்கிட்ட. எல்லாம் வரவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, இருங்க ரெக்கார்டு எல்லாம் ஒன்றும் பொய் சொல்லாது, மாஸ்டர் செக்கப் இருங்க அப்படிங்கிறாங்க டாக்டர். ஏன்னா நான் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணலை, எனக்குள்ளே அது இருக்குன்னு எனக்கு தெரியல. மாஸ்டர் செக்கப்னு தெரிஞ்சுது 3 வருஷம் கழிச்சு பண்ணும்போது. பட் கான்ஃபிடென்ட்டாக போனேன், எல்லாம் சரியாச்சு, நார்மலுக்கு வந்தது வித்தின் 10 months. அதனால் ஐ எம் ஹாப்பி டு ஷேர் வித் யூ ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பி கான்ஃபிடென்ட், பி ஹாப்பி, பி போல்டு. On your own you can adjust your body imbalances. அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணி நல்லதை தேர்ந்தெடுத்து நல்ல வழிமுறையில் நீங்கள் வந்து இந்த வைத்தியத்தை எல்லாம் பயன்படுத்திட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.